வண்டி போயிடுச்சு. இந்த விவசாயி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து இந்த வாழைகள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 3 லட்சம் ரூபாயும் போய் இந்த வாழைக்காக அவங்க போட்ட அத்தனை உழைப்பும் போய் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து இப்போ நம்ம நேரடியாக பதிவு செய்யலாம்னு தான் நம்ம நினச்சிருந்தோம். இருந்தாலும் வந்து அவங்களே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம இதில் வந்து நம்ம வீடியோக்காக வந்து நம்ம வந்து இதை பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்மளே பேசலான்ட்டு அதை அவாய்ட் பண்ணியாச்சு. இதை அப்புறப்படுத்தணும்னாலுமே ரொம்ப சங்கடம். இவ்வளோ வாழைகளை அப்புறப்படுத்துறதுக்கு வேறு தனியாக செலவு பண்ணணும். ஏற்கனவே கடனை வாங்கி இந்த மாதிரி ஒரு வாழைகளை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி இதை அப்புறப்படுத்தணும்னா அதுக்கு தனியாக ஆள் சம்பளம் இருக்குது. இதில் போட்டுக்க சொட்டு நீர்கள் ஓசை இருக்குது. இந்த ஓசையெல்லாம் வந்து அவங்க மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா அதுவே ஒரு பெரிய சங்கடத்துக்கு தான் உண்டாகும். இந்த நெல்லுகளாக இருக்கட்டும், அறுவடை சமயத்தில் மழை பெஞ்சிரும், மூடையாக்கி வச்சுருப்பாங்க, மூடையை போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. கொள்முதல் பண்ணுறதுக்கு வந்து அப்போது ஆள் இருக்க மாட்டாங்க, போட்டியில் ஆள் இருக்காது. அந்த டயத்தில் மழை பெஞ்சு வந்து மொத்த நெல்களையும் வந்து நாசமாக்கிடும். இந்த மாதிரி இடர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் மட்டும்தான் நடக்குமா, மற்ற எந்த ஒரு தொழிலையும் நடக்காதா? இல்லை நடக்கிறது நம்ம விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இயற்கை சார்ந்த இடர்கள் வந்து நிறைய ஏற்படும். ஒன்று மழை பேஞ்சு கெடுத்துரும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் தண்ணி இல்லாமல் கெடுத்துரும், இல்லைன்னா காற்று ஏதாவது வந்து இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று செஞ்சு இந்த மாதிரி பண்ணி ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கிடுது. இதையெல்லாம் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யவான்னு சொல்லி பல தடவை யோசிச்சுட்டு தான் சரி இருந்தாலும் நம்ம வந்து மற்ற விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தாலுகா குறுக்கல்பட்டி பகுதியில் இருக்கிற இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் பெஞ்ச மழையிலையும் காற்றுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போட்டிருந்த அத்தனை விவசாயிகளுக்கும் வாழைகளை வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து ஜீரோ ஆகியிருக்குது. எல்லா விவசாயிகளுக்கும் நஷ்டம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவிலே பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாமே வந்து கொலை தள்ளி வந்து வெட்டக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய நஷ்டத்தை வந்து விவசாயிகளால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை நினச்சி பார்த்தா நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த 12 மாதம் வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்து இந்த ஒரு வெட்டப்போகிற இந்த லாபம் எடுக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஒரு மழை பெஞ்சு இந்த வாழைகள் அனைத்தையும் வந்து இப்படி கவுத்தி கிடக்கும்போது வந்து பார்க்கும்போது இது வந்து இதிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறதே ரொம்ப சங்கடமாக இருக்குது. வழக்கமாக வந்து நிறையா வாழைகள் வச்சுக்கிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய நஷ்டம் தான். இந்த நஷ்டத்தை வந்து எப்படி அவங்க ஈடுகட்ட போகிறாங்க, அதுவும் இந்த ஒரு சமயத்தில் வந்து இதிலிருந்து அவங்களுக்கு எப்படி ஏதாச்சும் ஒரு நிவாரணம் கிடைக்குமா, நஷ்டஈடு கிடைக்குமா, மற்றபடி பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையிலேருந்து இதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்களா அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம சேனல் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த இதை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வாழை சம்மந்தப்பட்ட விவசாயம் பொதுவாக வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறையில் தொழில்நுட்ப ரீதியாக வந்து நம்ம எப்படி வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு விவசாயம் வந்து அவங்க தோட்டங்களில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த வாழை தோட்டங்களாக இருக்கட்டும், மற்ற விவசாயங்களாக இருக்கட்டும், நேரடியாக அவங்களுடைய விவசாயம் நுணுக்கங்களையும் அணுகுமுறைகளையும் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பதிவு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம விவசாயத்தை வந்து எப்படி முன்னோக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிற இந்த ஒரு இதை கொண்டு சென்று போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். இதுல இருந்து நம்ம வந்து மறுத்து சொல்றதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து தோட்டத்தில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2300 வாழைகளை வந்து நடவு செஞ்சிருக்காங்க, நேந்திர வாழை. நம்ம போன வீடியோல இந்த வாழை தோட்டத்துல இருந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம். இந்த பதிவு செஞ்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க விலைகள் வந்து எதுவுமே கிடையாது, வாழைக்கு நேந்திர வாழைக்கு வந்து 8 ரூபா 10 ரூபா தான் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவுமே நமக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருந்தது. என்னடா இது வாழை இவ்வளவு விவசாயம் பண்ணி இவ்வளவு உரங்களையும் மருந்துகளையும் ஆட்கள் சம்பளங்களையும் செலவு பண்ணி 8 ரூபா 10 ரூபாய்க்கு போச்சுன்னா கண்டிப்பா விவசாயிகளுக்கு வந்து அதுல எந்த ஒரு லாபமும் இருக்க போறது கிடையாது. அப்படி இருந்தும் சரி போட்ட முதலையாச்சும் எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வந்து அனைத்து வாழைகளையும் வந்து இவ்வளவு தூரம் நாசமாக்கி இருக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குது. இந்த இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்ச மற்ற விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு அதிகாரிகளாக இருக்கட்டும், விவசாயத்துறையிலேருந்து வரக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இதுக்கு என்ன முடிவு, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த விவசாயம் குறிப்பாக அந்த வாழை விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயிகள் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாழைகளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காப்பீடு செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழையை வந்து மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த செலவு பண்ண தொகையாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆறுதலாவது இருக்கும். அதனால இனிமேல் வந்து வாழை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து ஒரு காப்பீடு செஞ்சு இந்த வாழை விவசாயங்களை மேற்கொண்டீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இதை தவிர வேற ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும், இதுல இருந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க நம்ம சேனல்ல வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.
அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உண்டான விவசாயிகளுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைகள் வந்து இப்போ நடவு செஞ்சு கிட்டத்தட்ட 11 மாதங்களை தாண்டி போயிடுச்சு. இந்த விவசாயி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இந்த வாழைகள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 3 லட்ச ரூபாயும் போய் இந்த வாழைக்காக அவங்க போட்ட அத்தனை உழைப்பும் போய் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து இப்போ நம்ம நேரடியாக பதிவு செய்யலாம்னு தான் நம்ம நினச்சிருந்தோம். இருந்தாலும் வந்து அவங்களே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம இதில் வந்து நம்ம வீடியோக்காக வந்து நம்ம வந்து இதை பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்மளே பேசலான்ட்டு அதை அவாய்ட் பண்ணியாச்சு. இதை பார்க்கும்போது நமக்கே வந்து கண்ணீர் வரக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இதை வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழைகள் மட்டும் இல்லை, நம்ம இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை போட்டிருக்காங்க, நேந்திர வாழை போட்டிருக்காங்க, நாட்டு வாழை, சக்க வாழை, எல்லா வாழையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த பகுதியில் இருந்து அப்படியே சொடக்குன்னு மொத்தமாக ஒடிஞ்சு கீழே அமைக்க கவுத்திருச்சு. இதை வந்து எப்படி இவங்க வந்து இதை அப்புறப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த வாழையை அப்புறப்படுத்தணும்னாலுமே ரொம்ப சங்கடம். இவ்வளோ வாழைகளை அப்புறப்படுத்துறதுக்கு வேறு தனியாக செலவு பண்ணணும். ஏற்கனவே கடனை வாங்கி இந்த மாதிரி ஒரு வாழைகளை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி இதை அப்புறப்படுத்தணும்னா அதுக்கு தனியாக ஆள் சம்பளம் இருக்குது. இதில் போட்டுக்க சொட்டு நீர்கள் ஓசை இருக்குது. இந்த ஓசையெல்லாம் வந்து அவங்க மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா அதுவே ஒரு பெரிய சங்கடத்துக்கு தான் உண்டாக்கும். இந்த ஒரு துயரத்தை வந்து கண்டிப்பாக வந்து விவசாயிகள் வந்து வேற எந்த ஒரு துறையிலையும் இல்லாத ஒரு இடர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துறையில் வந்து இந்த மாதிரி ஒரு இடர் இருக்குது. இதே நெல்லுகளாக இருக்கட்டும், அறுவடை சமயத்தில் மழை பெஞ்சிரும், மூடையாக்கி வச்சுருப்பாங்க, மூடையை போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. கொள்முதல் பண்ணுறதுக்கு வந்து அப்போது ஆள் இருக்க மாட்டாங்க, போட்டியில் ஆள் இருக்காது. அந்த டயத்தில் மழை பெஞ்சு வந்து மொத்த நெல்களையும் வந்து நாசமாக்கிரும். இந்த மாதிரி இடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் மட்டும்தான் நடக்குமா, மற்ற எந்த ஒரு தொழிலையும் நடக்காதா, இல்லை நடக்கிறத வந்து மற்ற தொழில்களுக்கு வந்து காப்பீடு பண்ணுறாங்க, அதுலேருந்து நிவாரணத்தை தேடிக்கொள்கிறாங்க, அல்ல அதுக்கு முன்னெச்சரிக்கையாக பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை இடர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. நம்ம விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இயற்கை சார்ந்த இடர்கள் வந்து நிறைய ஏற்படும். ஒன்று மழை பேஞ்சு கெடுத்துரும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மழை பெய்யாமல் தண்ணி இல்லாமல் கெடுத்துரும், இல்லைன்னா காற்று ஏதாவது வந்து இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று செஞ்சு இந்த மாதிரி பண்ணி ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கிடுது. இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு விவசாயி வந்து அவங்களுக்கான லாபத்தையும் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பார்க்க முடியாது இருக்குது. இந்த வாழையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழையை உருவாக்குறதுக்கு ஒரு விவசாயி வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாழை வைக்கிறதுக்கு முன்னாடி சட்டி கலப்பை வெட்டுறாங்க, 5 கலப்பை வச்சு உழுவுறாங்க, உழுது முடிச்சுட்டு ரொட்டேட்டர் வச்சு சமப்படுத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கன்றுகள் வந்து குறைஞ்சது 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. வாங்கி அதுக்கு தனியாக கான்ட்ராக்ட் பேசிச்சில் அதை நட்டுறதுக்கு நட வச்சு திரும்ப அதுகளுக்கு 2 மாதத்தில் உரம், அப்புறம் குப்பை, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 மாதத்தில் உரம், மறுபடியும் 6 மாதத்தில் ஒரு உரம், திரும்ப 8 மாதத்துலேருந்து பொட்டாசு கண்டினியூ அப்படியே உரம் கொடுத்துட்டு இவ்வளவு செலவுகளையும் பார்க்குறாங்க. இவ்வளவு செலவுகளுக்கும் ஆள் சம்பளம் இருக்குது, உரத்துக்கான செலவு இருக்குது, குப்பைக்கான செலவு இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த களைகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளவோ செலவு இருக்குது. லட்சக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழையை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்த வாழை வந்து வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அடித்த காற்றுல வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி இதை வந்து ஏற்றுக்க முடியும், இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், எனக்கே ஒன்றும் இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை வந்து வீடியோ பார்க்குற நேயர்களுக்கே நம்ம வந்து இதை விட்டுருந்தோம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. வீடியோ வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு இதாக தான் பதிவு பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம பதிவு பண்ணோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து மற்ற விவசாயிகளுக்கு வந்து இது பயன்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.